Hi guys, welcome to our channel 11th standard English grammar பாட்ல question tagனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். question tagனா என்ன? What is mean by question tag? question tagனா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தமிழ்ல சொல்றேன். அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க நேத்து மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொருத்தர் ஆப்போசிட்டா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நேத்து மழை பெஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இது அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நேற்று மழை பெஞ்சுதுன்னு. பட் இவங்க இன்னொரு தடவை நேற்று உண்மையாலே மழை பெஞ்சுதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு தடவை கேட்கறது தான் நம்ம இங்கிலீஷில் கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல், இன் சென்டென்ஸ் யூ ஹாவ் டு see the மாடல். அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது. என்னென்ன வேர்ப்னா ஆக்சிலரி வேர்ப், பி ஃபார்ம் வேர்ப், டூ ஃபார்ம் வேர்ப், மெயின் ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ். அதாவது ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா நெகட்டிவில் எழுதணும். இதே நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவில் எழுதணும். இதுதான் ரூல் நம்பர் 2. தேர்ட் ரூல் சேஞ்ச் த சப்ஜெக்ட் இன் ப்ரனவுன். அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா நம்ம அதை ப்ரனவுனாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீலா இஸ் ஏ குட் டான்சர். அதாவது ஷீலான்ற ஒரு பொண்ணு ஒரு நல்ல டான்சர், அதாவது ஒரு நல்ல நடன ஆடுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஃபார்ம் வேர்ப்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், இல்லை. நெக்ஸ்ட்டு பி ஃபார்ம் வேர்ப் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், இல்லை. நெக்ஸ்ட்டு டூ ஃபார்ம் வேர்ப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம், இல்லை. அப்போ மெயின் ஃபார்ம் வேர்ப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது மெயின் ஃபார்ம் வேர்ப்னா இஸ் தான் மெயின் ஃபார்ம் வேர்பு. இது இருக்கு பாருங்கள், இஸ். இந்த இஸ் தான் இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெயின் ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் நம்பர் 2ல் என்ன சொல்லியிருந்தோன்னா ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஷீலா இஸ் ஏ குட் டான்சர். ஷீலான்றவங்க ஒரு நல்ல நடன ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல அப்படி குட் அப்படின்னு வந்திருக்கும் போதே அவங்க ஒரு நல்ல ஒரு அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும், நெகட்டிவ்னு கிடையாது. நெகட்டிவ் இது இல்லை, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் நம்ம எப்படி எழுதணும், நெகட்டிவ் சென்டென்ஸாக எழுதணும். அதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இங்கே இஸ்ன்னு இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதலாம்னா இஸ் நாட். நாட் ஃபுல்லாக எழுதக்கூடாது. இஸ் நாட் ஷீ அப்படின்னு எழுதிட்டு ஒரு கொஷின் மார்க் போடணும். இதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் வேர்ப் பார்த்தோம். அந்த 4 டைப்ஸ் ஆஃப் வேர்புக்கான வேர்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்க. ஃபர்ஸ்ட் மாடல் ஆக்சிலரி வேர்ப். அதில் என்னென்ன இருக்குன்னா வில், வாண்ட், வுட், வுட் நாட், ஷுட் நாட், ஷெல். ஷெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஷெல்லுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஷான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேன், கேனாட், குட் நாட், நீட் நாட், அப்புறம் ஆஃப் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஷுட் நாட். இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கெனாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கெனாட்டை நம்ம எப்படி எழுதணும்னா CANNOT அப்படின்னு எழுதக்கூடாது. இது ராங். எப்படி எழுதணும், CANT இப்படி தான் எழுதணும். இதுதான் நம்ம சரியான கொஷின் டேக்கான ஒரு ரூல்ஸ். இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம பி ஃபார்ம் வேர்ப் பார்க்க போகிறோம். பி ஃபார்ம் வேர்பில் ஆம், ஆர் நாட், அண்ட், இஸ் நாட், ஆர் நாட், வாஸ் நாட், வேர் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாவ் நாட், ஹேஸ் நாட், ஹேட் நாட்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ நாட், டஸ் நாட், டிட் நாட். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோஸ். இது ரெண்டுமே ப்ரெசன்ட்னா இப்போ நடக்கிறது. நெக்ஸ்ட் வெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்து முடிந்தது தான் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்
அப்படின்னா அதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நோ, நன், நாட், லிட்டில், ரேர்லி, பேர்லி, ஸ்கேர்லி, நெய்தர், நெவர், செல்டம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான வேர்டு. இப்போ நம்ம பார்த்த நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான வேர்டு இருக்குல்ல, இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஷீ ரேர்லி கோஸ் டு ஃபிலிம், தேர் இஸ் லிட்டில் வாட்டர். இப்போ வந்து இங்கே எது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். ஷீ பக்கத்தில் இருக்க ரேர்லி, ரேர்லி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வேர்டு. அப்புறம் தேர் இஸ் லிட்டில் வாட்டர், லிட்டில்ன்றதும் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் வேர்டு. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரேர்லி பக்கத்தில் கோஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம கோஸ் பார்த்தோம். அப்படியே கோஸ்னால் நமக்கு மெயின் வெர்பில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், கோஸ் இருக்கா, அப்போ நம்ம தஸ் ஷீ அப்படின்னு எழுதி கொஷின் மார்க் போட்டுடணும். அவ்வளோதான். இது வந்து இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே வந்து லிட்டில்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்னா ஹீஸ் தேர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா ஹீஸ் தேர் அப்படின்னு எழுதிட்டு கொஷின் மார்க் போட்டுடணும். இதுதான், அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் நாட் ஆன்சர் யுவர் கொஷின்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நெகட்டிவ், ஏன்னா நாட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் எழுதணும். எப்படி எழுதலாம்னா இங்கே ஹாவ், இது அதே மாதிரி வந்து எந்த ஒரு வேர்பில் இருக்குன்னா ஹாவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா ஹாவ் நாட் எடுத்துடணும், ஏன்னா நாட்ன்றது வந்து நெகட்டிவ் வேர்ட். அப்போது நாட் எடுத்துட்டா ஹாவ், இது வந்து பாசிட்டிவ். ஹாவ் எழுதிட்டு ஐ போட்டு கொஷின் மார்க் போட்டுடணும். அவ்வளோதான். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ எம் டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்பில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி ஃபார்ம் ஆஃப் வேர்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஐ எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஐ எம்னா வந்து நம்ம பி ஃபார்ம் வேர்பில் என்னன்னு பார்த்தோம். ஐ எம்னா பி ஃபார்ம் வேர்பில் ஆர் நாட் இல்லை அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாட் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். அப்புறம் அந்த ஐயே இங்கே போட்டுட்டு கொஷின் மார்க் போட போகிறோம். இவ்வளோ தான் இந்த ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் வந்து கொஷின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும், டவுட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்